ஹாய், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். எனக்கே தெரியும் அப்பா அம்மா ஊர்லேருந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்பா அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாலே நம்ம என்ன வேலைலாம் அவங்களுக்கு வச்சிருப்போம் நம்மளுக்கே தெரியும். ஆமாங்க, நானும் அது மாதிரி தான். இல்லை சின்ன சின்ன வேலை கூட செய்யாத விட்டு வச்சிருப்பேன். ஒரு உதாரணத்துக்கு சைடோட சீட் வந்து ரிப்பேர் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை கூட நான் ரெடி பண்ணாமல் வச்சிருந்தேன். அப்பா வந்த பிறகு தான் ரெடி பண்ணாரு. நிறைய சொல்லிட்டே போகலாம். கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ரைட் சைடில் வந்து மிக்ஸி வச்சிருப்பேன். அது பக்கத்துலேயே இப்போ தாங்க ஹாட் பேக்கில் தண்ணி வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா வெயில் காலம் வந்துச்சு. பசங்களை பாட்டிலில் பிடிச்சி கொடுத்து குடிக்க சொன்னாக்கா குடிக்க மாட்டேன்றாங்க. அதனால் இந்த மாதிரி பிடிச்சி வச்சிட்டோன்னா அதில் விளையாடணுன்றதுக்காக அந்த தண்ணியை குடிப்பாங்க அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் தண்ணி குடிக்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன். அப்புறம் அது பக்கத்துலேயே வந்து எண்ணெய் கேன் வச்சிருக்கேன். சமைக்கும் போது எடுத்து கேஸ் பக்கத்தில் வச்சுட்டேன். திரும்பவும் ஒர்க் முடிஞ்சதும் குக்கிங் வச்சிருவேன். அப்புறம் இன்னும் அது பக்கத்தில் இன்னொரு ட்ரேயில் தண்ணி பாட்டில்ஸ் வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு சுடு தண்ணி ஃப்ளாஸ்க்கும் வச்சிருக்கேன். அப்புறம் எண்ணெய், பெருங்காயம், உப்பு எல்லாமே அங்கே தான் வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு நோட் புக் எப்பவுமே வச்சிருப்பேன். இங்கே இருக்கிற ஷெல்ஃபில் வந்து என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து மிக்சிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். அதாவது ஃப்ரூட் ஜூஸர், அந்த மாதிரி சட்னி அரைக்கிற நார்மல் நம்மளோட மிக்சர், அது எல்லாமே மேலே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஜல்லடை. நம்மளுக்கு ஏதாவது டக்குன்னு கோதுமை வந்து நான் எப்பவுமே ஜெலிச்சு தான் போடுவேன். அதுக்காக நான் ஜல்லடை எப்பவுமே இங்கே வந்து ஒன்று வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா, ஸ்பூன், மசாலா டப்பாவில் நம்ம வந்து எப்பவுமே ஸ்பூன் வச்சிருக்க மாட்டோம். ஸோ ஏதாவது ஸ்பூன் வேணுமா டக்கு நம்ம அதிலேருந்து எடுத்து ஸ்பூன் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக ஸ்பூன் எப்பவுமே அதில் ஒரு 10-15 ஸ்பூன் இருக்கும். இந்த பாருங்க ஸ்பூன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து டக்குன்னு எடுத்தோமா அடை போட்டோமா பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இங்கே வந்து எம்டி கிளாஸஸ் வச்சிருக்கேன். அதாவது நான் வந்து கீ வாங்குது, அப்புறம் நானே ஆர்டர் போட்டுலாம் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் ஜூஸ் குடிக்கிறதுக்காக இப்போ வெயில் காலம் வரப்போகுது இல்லையா, அதான் ஜூஸ் குடிக்க அந்த கிளாஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்கேன். வீட்டில் வந்து ஒரு சாக்லேட் நட்டலை வந்து எப்பவுமே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மேகி மசாலா இதெல்லாமே வச்சிருக்கேன். அப்புறம் ப்ளூ பேக்கெட் வச்சிருக்கேன். இது வந்து இஞ்சி அடிக்கிறது. இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டீ தூள், சக்கரை, அப்புறம் காஃபி. இது வந்து ஆக்சுவலாக வந்து காஃபி நான் இதில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் காஃபி. ஆனால் இப்போ வந்து இது வந்து செட்டாக வாங்கும்போது இதுவும் காஃபி வந்தது. ஆனால் வந்து இது எதுவுமே இப்போ நான் காஃபி யூஸ் பண்ணுறதில்ல. இதில் வந்து போர்ன்விட்டா இருக்குது, இதில் வந்து ஹார்லிக்ஸ் இருக்குது, இதில் வந்து காம்ப்ளான் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே பாப்பாக்கு தேவையானது தான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கலாம். இது என் வீட்டில் இருந்தாக்கா நான் ஆஃப் அன் நான் என்னோட சமையலை முடிச்சுட்டு வெளியே போயிடுவேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து பால் டப்பா. என் பசங்க 2 பேருமே 4 வயசு 5 வயசு ஆகுது. ஆனால் 2 பேருமே இன்னும் பால் டப்பா விடல. ஸோ அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே போட்டிருக்கேன். பால் ரப்பர், இதுவும் ரப்பரும் முடியும் அதில் இருக்குது, பால் டப்பா இதில் இருக்குது. ஸோ தனியாக வச்சுருக்கேன். அது எல்லாமே மசாலா டப்பா. இது வந்து பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அப்புறம் வந்து மிளகு, சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் இதில் இருக்கும். இதில் வந்து பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அப்புறம் இதில் வந்து ஸ்பூன் வச்சுருக்கேன். நார்மலாக இந்த மாதிரி ஸ்பூன்லாம் வந்து இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்போக் ஸ்பூன் வந்து இதில் இருக்கும். ஸ்போக் வந்து இதில் வச்சுருக்கேன்.